எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கழிப்பு கழிக்கிற பூஜை. அதாவது எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்வனை, பில்லி சூனியம், ஏவல், அது மாதிரி இந்த கெட்டு போட்டிருக்காங்க. சிலவங்களுக்கு கெட்டு போட்டாங்க அப்படிம்பாங்க. நான் இப்போ பூஜை பண்ணேன், எனக்கு கெட்டு போட்டாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி எந்த விதமான கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஏவல் விஷயம், குட்டிச்சாத்தான், குரலி, இந்த டாகினி, இதை மாதிரி எவ்வளோ பெரிய மோகினி ஏவல், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கழிப்பு பூஜையில் சரியாகும். இதில் இந்த பூஜை இப்போ இது எப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் 2 விதமான தாயத்து ரெடி பண்ணி இங்கே ஒரு 4 நாள் இங்கே பூஜை நடக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நேரில் வர சொல்லுவோம். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் நேரில் வந்தே ஆகணும். நேரில் அப்போ என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வரைஞ்ச சக்கரத்தில் உங்களை உட்கார வச்சு கழிப்பு கழிப்போம். அப்போ கழிப்பு கழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் வேற ஒரு இதுக்கு மாற்றுவோம். அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, இந்த கூடு விட்டு கூடு பாயிருதும்பாங்க. அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க பிரச்சனையை மட்டும் எடுத்து இன்னொரு விஷயத்துக்குள்ளே இது பண்ணுவோம். முடிச்சுட்டு அதனால் கையோடு அவங்க எல்லாத்தையுமே ஆற்று கொண்டு போய் எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு, அந்த நம்ம கழிப்பு கழிச்ச எல்லா விஷயத்தையும் ஆற்றுல கரைச்சி விடணும். கரைச்சி மந்திரம் சொல்லி கரைச்சி விட்டுட்டு நீங்கள் ஆற்றுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஆற்றுலேயே கலத்தி விட்டுடணும். கலத்தி விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு பூஜை பண்ணி தாயத்தை ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கழிப்பு கழிக்க வாரீங்க அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் இன்னைக்கு வந்த அன்னைக்கு உங்களுக்கு அது சரியாயிரும். சிலவங்களாம் போய் 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், இல்லாட்டி 21 நாள் ஆகும் அப்படிம்பாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அன்னைக்கே சரியாயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த கழிப்பு பூஜை நான் இதில் பண்ண அந்த கழிப்பு பூஜை உங்களுக்கு எப்படின்னா, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு பாவை பிடிச்சி அந்த பாவைக்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த பாவைக்குள்ளே இது பண்ணி அந்த மாதிரி பூஜை. இது கொஞ்சம் பெரிய பூஜை தான். அது எல்லாமே இது பண்ணிட்டு ஒரே நாள் சரியாயிடும். பெரிய பெரிய பிரச்சனைலாம் உங்களுக்கு எப்படின்னா, பெங்களூர்ல இருந்துலாம் ஒருத்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் 18 வருஷம் இருந்த பிரச்சனையே ஒரே நாள் 2 நாள் சரியாயிருக்கு. அதனால கண்டிப்பாக சரியாயிடும். இது கொஞ்சம் பெரிய பூஜை தான். உங்களுக்கு அந்த தாயத்தை ரெடி பண்ண அந்த 2 தாயத்தில் ஒரு தாயத்து பார்த்தீங்கன்னா காளி, 3 விதமான காளியை அதில் ஆவாகனம் பண்ணி வைப்போம். அகோர காளி, மயான காளி, பத்ரகாளி. அதே மாதிரி இன்னொரு தாயத்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு உண்டான தாயத்து. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சைவ தாயத்து, சைவ படையில் போட்டு ரெடி பண்ணுவோம். இந்த 2ஐயும் ரெடி பண்ணி இது பண்ணி வைக்க போய் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாயிரும். அந்த காளிக்கு உண்டான தாயத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருந்து விலகின விஷயத்தை திருப்பி உங்கள் உடம்புக்குள்ளே வராமல் பார்த்துக்கிடும். முருகர் தாயத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமாக எதுவுமே நடக்காமல் ஒரு ஏவல் அனுப்புதாங்களோ அவங்க கிட்டேயே வராது, பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி இது வேலை பார்க்கும். இந்த 2மே நம்ம நீங்கள் இங்கே வச்சு பூஜை பண்ணி கேட்ட சொல்லிடுவோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி. நிறைய பேர் வரவங்க சொல்லுவாங்க, அங்கே போனேன் 50,000 கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன், 40,000 கொடுத்தேம்பாங்க. இது அந்த அளவு உங்களுக்கு ஆகாது. கண்டிப்பாக உங்கள் வந்த அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிடும். நீங்கள் நம்பிக்கையாக இது பண்ணி வாங்க. அதே மாதிரி நேரில் வர முடியலை, நேரில் என்னால் வர முடியாது அப்படின்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, வேற ஒரு பூஜை முறை இருக்குது. அதுக்கு நான் கேட்குற விஷயத்த நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அதை இங்கே வச்சு அதே மாதிரி நாங்கள் கழிப்பு கழித்து நாங்கள் உங்களுக்கு சரி நேரில் வராமல் கூட பண்ணலாம். அந்த விஷயத்த அப்படி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வர முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு இது யாருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துட்டு கொடுத்து நீங்கள் இங்கே ஏமாறியும் வேண்டாம். நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே முடித்து சரி பண்ணி விட்டு ஒரே நாளில் இந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்டுருவோம். நன்றி.